ஓம் ஸ்ரீ ஜெய 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 சக்தி, ஜெய ஜெய அனுதினம் பாடி பணிந்தோம் ஜெகமெங்கும் அமைதியேத்தா. ஓம் ஸ்ரீ ஜெய 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 சக்தி. நமஸ்காரம் இருவினை கருத்தினில் ஞான நல்லொளி தீபம் வைத்து ஞான நல்லொளி தீபம் ஞானத்தில் அமைதியேத்தா. ஓம் ஸ்ரீ ஜெய 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 சக்தி. நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண நாராயண ஓம் ஹரி ஹரி நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண நாராயண ஓம். ஓம் ஸ்ரீ ஜெய 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 சக்தி. பியூட்டிஃபுல்மா, ரொம்ப அழகா பாடினார். யாருன்னு தெரியல. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணமா. ஜெயராமன்ஜிக்கு போட்டியா இன்னொருத்தர் வந்துட்டு இருக்காரு. விஜயலட்சுமி ஜியோட சனின்லோ. அதான் சொன்னேன், ஜெயராமன்ஜிக்கு போட்டியா ஒருத்தர் வந்துட்டு இருக்காருன்னு. பாடுவார் சார், ரொம்ப அழகா பாடுறாரு, ரொம்ப நல்லா பாடுறாரு. வெரி குட் சார். நீங்களே நல்லா பாடுவேலே சார். நம்ம பாட்டெல்லாம் இதெல்லாம் இவெல்லாம் எவ்வளவு அழகா பாடுறா. நம்மெல்லாம் ஒரு மாதிரி தான். சார் ஆல் ரவுண்டர். ஆமா, ஆனா எல்லாம் சார் பெண்டிங்ல இருக்கு ஃப்ளூட்டிஸ்ட். சார். சர்ஜி எல்லாம் பெண்டிங்ல இருக்கு. உங்களோட ஃப்ளூட் இருக்கு, உங்களோட பாட்டு இருக்கு. ஆமா, சோ இதெல்லாம் இல்ல நிறைய சார் பெண்டிங். வந்து சிங்கர், ஃப்ளூட்டிஸ்ட், அப்புறம் இப்போ வந்து நம்மளோட குரு. நம்மளுக்கு எல்லாம் ஒரு குரு, அதான் டீச்சர் எல்லாம். ம் சார் நீங்க வந்து அனுப்பிச்சதுதான் நான் போட்டு வச்சிருக்கேன். போறோம். என்னோட புகழெல்லாம் போறோம். இப்ப நம்ம கிளாஸ்க்கு வந்துடலாம். நிறைய ஓகே இருக்கு இன்னும். இதெல்லாம் இதோட நிறைய பண்ணலாம். ஒன்றும் பெரிய சின்ன விஷயம் இதெல்லாம். जय श्री कृष्ण जी. अनुपमा जी. हाँ जी। कर्मण्य कर्म यः पश्येत् अकर्मणि च कर्म यः स बुद्धिमान् मनुष्येषु स युक्तः कृत्स्न कर्म कृत्. ब्रह्मार्पणं ब्रह्म हविर् ब्रह्माग्नौ ब्रह्मणाहुतं ब्रह्मैव तेन गन्तव्यं ब्रह्म कर्म समाधिना. பியூட்டிஃபுல் ஜி. நாங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்டா சொல்லுவோம். அப்புறமா இன்னொரு நாளைக்கு பார்க்கலாம். நீங்க பிரம்ம சொல்ல, நாங்க சார் நம்மளுக்கு ஆக்சுவலி நீங்க இந்த ஸ்லோக் கொடுத்தாச்சே, நமக்கு பிரம்ம இல்லைன்னா சொல்லணுக்கே ரொம்ப ப்ராப்ளம் இருக்கு. எனக்கு இப்போமே भी மிஸ்டேக் இருக்கு. ஒரு இதே ஸ்லோகா நம்மளுக்கு வந்தாச்சு. பார்த்துதான் இப்ப கவலைப்படாதீங்க. அது ரொம்ப பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்குது. அதுல நம்மளுக்கு தெரியும் நம்மளுக்கு மிஸ்டேக் இருக்குது. முதல்ல ஹ சொல்லிட்டு அப்புறமா ம சொல்லணும்னா கரெக்ட் ஆயிடும். பிரஹம பிரஹ்ம அது ஹெச்ல இது ப்ராப்ளம் வந்துட்டு இருக்கு. ஹ சொல்லிட்டு ம சொல்லணும்னா கரெக்ட் ஆயிடும். பர்ஃபெக்ட் ஆயிடும். கரெக்ட். कविता जी. जय श्री कृष्णा जी. जय श्री कृष्ण जी. मय्येव मन आदत्स्व मयि बुद्धिं निवेशय निवसिष्यसि मय्येव अत उत्पन्न संशयः श्रेयो हि ज्ञानात् ज्ञानौ विशिष्यते ज्ञानात् कर्म शान्तिरनन्तरम्. பியூட்டிஃபுல் ஜி. வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல். எங்கேயோ வந்துட்டேன் நீங்க. மட்டும் பிராக்டிஸ் பண்ணுங்க. சரி. 12th சாப்டர் பார்க்காம சொல்லிருக்காங்க. சோ ஆல்ரெடி ரெடி ஃபார் தி நெக்ஸ்ட் ரவுண்ட். பிரைஸ்க்கு இது போட்டுட்டு இருக்காங்க. வரும் ஆர்டர் கடையில இப்போ ஹோல்சேல்ல தான் கிஃப்ட் வாங்கணும். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. 12வது அத்தியாயம் இப்ப 17 ஸ்லோகங்கள் முடிச்சிருக்கோம். இன்னைக்கு 3 ஸ்லோகங்கள் 18, 19, 20 புஷ்பிகா சொல்லிட்டு இன்னியோட இந்த 12வது அத்தியாயம் ரொம்ப அழகான அத்தியாயம். பக்தி யோகம் அது முடியும்.
9வது ஸ்லோகத்திலேருந்து ரிவிஷன் பண்ணிட்டு இன்னையோட 3 ஸ்லோகங்கள் எடுத்துக்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. अथ चित्तं समाधातुं न शक्नोषि मयि स्थिरम् अभ्यासयोगेन ततो मामिच्छाप्तुं धनञ्जय अभ्यासेऽप्यसमर्थोऽसि मत्कर्म परमो भव मदर्थमपि कर्माणि कुर्वन् सिद्धिमवाप्स्यसि अथैतदप्यशक्तोऽसि कर्तुं मद्योगमाश्रितः सर्वकर्मफलत्यागं ततः कुरु यतात्मवान् श्रेयो हि ज्ञानमभ्यासाच् ज्ञानाध्यानो विशिष्यते ध्यानात् कर्मफलत्यागस्त्यागाच्छान्तिरनन्तरम् अद्वेष्टा सर्वभूतानां मैत्रः करुण एव च निर्ममो निरहङ्कारः समदुःखसुखक्षमी सन्तुष्टः सततं योगी यतात्मा दृढनिश्चयः मय्यर्पितमनो बुद्धिर्यो मद्भक्तः स मे प्रियः यस्मान्नो द्विजते लोको लोकान्नो द्विजते च यः हर्षामर्षभयोद्वेगैर्मुक्तो यः स च मे प्रियः अनपेक्षः शुचिर्दक्ष उदासीनो गतौ यथः सर्वारम्भपरित्यागी यो मद्भक्तः स मे प्रियः यो न हृष्यति न द्वेष्टि न शोचति न काङ्क्षति शुभाशुभपरित्यागी भक्तिमान् यः स मे प्रियः பியூட்டிஃபுல். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. Thank you. ஸோ பகவான் 5 குரூப்பா வச்சிருக்கார். 13வது ஸ்லோகத்திலிருந்து 19வது ஸ்லோகம் வரைக்கும் பக்தி ஈடுபடுறவாள்லாம் எப்படி இருப்பா, அவளோட கேரக்டர்ஸ் என்ன, எந்த மாதிரியான கேரக்டர்ஸோட இருப்பா அப்படிங்கிறது சொல்லிட்டு வந்துட்டு இருக்கார். இதுல நோட் பண்ண விஷயம் என்னன்னா, இந்த மாதிரியா இருக்கிறவள் என் பக்தர் இல்ல, என் பக்தர்கள் இந்த மாதிரியா இருப்பா, இந்த மாதிரியான பக்தர்கள். இது பக்தர்கள் கிடைச்ச ஒரு கேரக்டர், இன்பார்ன் கேரக்டர் இல்ல. எல்லாரும் பிறக்கச்ச சாதாரண மனிதனா தான் இருப்பா. ஆனா இந்த கேரக்டர் எப்போ வரும் அப்படின்னா, பக்தி யோகம் பண்றச்ச. பக்தியோட யோகம் அப்படின்னா பக்தியோட இணைந்து இருக்கிறது. யாரோட இணைந்து இருக்கிறது? பகவானோட இணைந்து இருக்கிறது. பகவானோட இணைந்து இருக்கிறவா அவளுக்கு இந்த மாதிரி கேரக்டர்ஸ் உண்டு. இவாளுக்கு வேற ஒண்ணுமே தெரியாது. பகவானோட இணையனம் அப்படிங்கிற ஒரே ஒரு நோக்கம், பரம நோக்கம் இது ஒண்ணுதான். அவளுக்கு இந்த மாதிரி ஒரு நோக்கம் இருக்கிறதுனால பகவான் அடையறா. இந்த மாதிரி பகவான் அடைஞ்சானா இதெல்லாம் இந்த மாதிரி கேரக்டர்ஸ்லாம் அவளுக்கு வந்துடும். பக்தர்கள் இப்படி இருக்கிறதுனால பகவானோட பக்தி இருக்காளா, அவர் பகவானோட பக்தி இருக்கிறதுனால இந்த மாதிரியான கேரக்டர்ஸ் இருக்கிறாளா அப்படின்னா ரெண்டும் கிட்டத்தட்ட ஒண்ணுதான். இருந்தாலும் இதை பர்ஃபெக்டா இருக்கிறவா இதை அடையணும். இது நமக்கு பிறக்கிறதோட வர்றது இல்லை. இதெல்லாம் கேரக்டர்ஸ். அதுக்காக நமக்கும் ஒரு சான்ஸ் இருக்கு. இவ்வளவு ஜென்மமா எப்படி இருந்தோமோ தெரியல, ஆனா இனிமே நம்ம பக்தியோட இருந்தோம்னா, பக்தி யோகம் பண்ணோம்னா
பகவானோட ஒன்று சேர்ந்தோன்னா, பகவானிடம் சரணடைந்தோன்னா, பகவான் தான் அப்படின்னு இருந்தோன்னா, இந்த மாதிரியான கேரக்டர்ஸ்லாம் வந்துட்டு இருக்கும். அப்போ அதை நோட்டீஸ் பண்ணி அதை இன்னும் நல்லா வளர்த்து அட்டாச்மெண்ட்ஸ்லாம் விட்டுன்னு போனோன்னா இந்த கேரக்டர்ஸ் தான் மெயின் ஆகிடும். இப்போ நம்ம பக்தி பகவானே சொல்கிற இந்த மாதிரி ஒரு பக்தர் எனக்கு ரொம்ப பிரியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கார். அடுத்த ஸ்லோகங்கள்லையும் இதுதான் 18வது ஸ்லோகம். சமஷத்ரௌ ச மித்ரே ச ததா மானாபமானயோ ஷீதோஷ்ணசுகதுக்கேஷு சமசங்கவிவர்ஜிதः. சமஹ சமமாக, ஷத்ரௌ எதிரி ச மற்றும் மித்ரே சிநேகிதன் ச மற்றும் ததா கூட மான சம்மானம் அபமானயோஹோ அவமானம் ஷீத குளிர் உஷ்ண வெப்பம் சுக துக்கேஷு சுகங்கள் துக்கங்கள் சமஹ சமமாக சங்க பிணைப்பு விவர்ஜிதஹ இல்லாமல். 18வது 19ஆலே அதே கண்டினியூஸ் சொன்னாதான் இந்த 2 ஸ்லோகங்களுக்கும் அர்த்தம் வரும். ஸோ வருஷனா பார்க்கலாம். ஸோ என்ன சொல்றார் இந்த ஸ்லோகத்துலனா, யார் சிநேகிதன் மற்றும் எதிரிகளிடம் சமமாக இருக்கிறாரோ, சம்மானம் அவமானம் மற்றும் குளிர் வெப்பம் சுகம் துக்கங்களுக்கு பிணைப்பில்லாமல் சமமாக கருதுகிறாரோ அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஸ்லோகத்தில் இன்னும் கண்டினியூ பண்ணுவார். ஒவ்வொரு ஷனா பார்க்கலாம். சமஷத்ரௌ ச மித்ரே ச சமஷத்ரௌ இது சத்ரௌ இல்லை ஷத்ரௌ ஷ நாக்க மணக்கிண்டு ஷத்ரௌ ஷம் ராகாத் கொடுத்து சமஷத்ரௌ ச மித்ரே ச ச மித்ரே ச மீ ரெண்டுமே குறில் எழுத்துக்கள். ச மித்ரே மீ மேல் ராகாத் மித்ரே ச ததா மானாபமானயோஹோ ததா ததா இல்லை ததா மானாபமானயோஹோ மானா நெடில் எழுத்துகள் ப குறில் எழுத்துகள் மா திருப்பி நெடில் எழுத்து ந யோஹோ யோக்கு அப்புறம் விசர்கம் இருக்கிறதுனால யோஹோ. சமஷத்ரௌ ச மித்ரே ச ததா மானாபமானயோஹோ ஷீதோஷ்ண சுக துக்கேஷு ஷீதோஷ்ண ஷீதோ ரெண்டுமே நெடில் எழுத்துகள் ஷீதோஷ்ண தோமிராகாத் தோஷ்ண சுக துக்கேஷு சுக துக்க சுக துக்க எல்லாமே தனித்தனி எழுத்துகள். சுக துக்க இந்த இதெல்லாம் போடக்கூடாது. ஷீதோஷ்ண சுக துக்கேஷு கே நெடில் எழுத்து இழுத்து சொன்னா ஷூ ஷார்ட் ஆயிடும். துக்கேஷு சமசங்க சமசங்க இங்க இருக்குன்னா சமராகாத் கொடுத்து சமசங்க விவர்ஜிதஹ விவர் ரஃபார் கொடுத்து விவர்ஜிதஹ. वासवी जी। जय श्री कृष्ण सर। समशत्रौ शत्रौ च मित्रे च तथा मानापमानयोः शीतोष्ण सुख दुःखेषु समसंगविवर्जितः। பியூட்டிஃபுல். थैंक यू सर। ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. அடுத்த ஸ்லோகம் இதே மாதிரி கண்டினியூ பண்றார். துல்லிய நிந்தாஸ்து திர்மௌனி சந்துஷ்டோ ஏன கேனசித் அனிகேதஸ்திரமதிர் பக்திமான் மே பிரியோ நரஹ. துல்லிய சமம் நிந்தா அவமதிப்பு ஸ்துதிஹி புகழ்ச்சி மௌனி மௌனமாக சந்துஷ்டோ திருப்தியுடன் ஏன கேனசித் எந்த வகையிலும் அனிகேதஹ வீடு இல்லாமல் ஸ்திரமான மதிஹி புத்தி பக்திமான் பக்தியில் நிறைந்தவர் மே எனக்கு பிரியோ பிரியமான
நரஹ மனிதர். யார் ஒருவருக்கு புகழ்ச்சி மற்றும் அவமதிப்பு சமமாக உள்ளதோ, யார் மௌனமாக இருந்து எதற்கும் திருப்தியாக இருக்கிறாரோ, வசிப்படமில்லாமல் ஸ்திர புத்தியுடன் இருக்கிறாரோ, அந்த பக்திமான் எனக்கு பிரியமான மனிதர். ஒரு க்ஷணம் பார்க்கலாம். துல்லிய நிந்தாஸ்து திர்மௌனி. துல்லிய து மேலாக, நிந்தா நீ மேலாக, தாஸ்து தா மேலாக, எல்லாம் சேர்த்து சொல்லணும். துல்லிய நிந்தாஸ்து திர்மௌனி. திர் பார் மௌ அழுத்தி சொல்லணும். நீ நெடில் எழுத்து. சந்துஷ்டோ ஏன கேனசித். சந்துஷ்டோ சமிதாக து மேலாக, சந்துஷ்டோ ஏன ஏன இல்ல ஏன ஏ நாக்க ஃப்ளாட்டா வச்சுண்டு ஏன கேனசித் அனிகேதஸ்திரமதிர். அனி அ நீ ரெண்டுமே குறில் எழுத்துகள். அனிகேதஸ்கே நெடில் எழுத்து. தஸ்திரமதிர் ஸ்திர அது ஸ்திரமதிர் भक्तिमान में प्रियो नरः. भक्ति भ में लगा, मान में मा में लगा, में प्रियो में लगा. सो मेल नृत्ता में भक्तिमान में प्रियो नरः. விஜயலட்சுமி ஜி. சொல்றேன். துல்லிய நிந்தா ஸ்துதிர்மௌனி சந்துஷ்டோ ஏன கேனசித் அனிகேதஸ்திரமதிர் பக்திமான் மே பிரியோ நரக. பியூட்டிஃபுல்லி, வெரி நைஸ். இந்த ஸ்திர அந்த த கொஞ்சம் கொஞ்சம் சரியா இல்லாமல் இருந்தது, பாக்கியெல்லாம் பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஜெயஸ்ரீகிருஷ்ணன் சார், எனக்கு இதுல ஒரு கொஸ்டின் சார். அந்த கடைசியில பிரியோ நரக இருக்கலாங்க, இன்னு சொல்லணுமா? பிரியோன் நரக அப்படின்னு இல்லையே, ஆகாஷ் இருக்காங்க, இல்லவே இல்லையே. வரக்கூடாது. அது சம்டைம்ஸ் ஆகாஷ் மறைஞ்சிருக்கும்ல, அதனால அது பிரியோன் நரகவா பிரியோ நரக? பிரியோ நரஹா. ஓகே. பக்திமான் மே பிரியோ மேல ஒரு ஆகாத்திற்கு மே பிரியோ நரஹா தனியா சொல்லணும். தேங்க்யூ. சமசத்ரௌ ச மித்ரே ச. சமமாக சத்ரு மித்ரன் ரெண்டுமே சமமாக பார்க்கிறவா. எல்லாருக்குமே தன்னோட யாராவது நமக்கு தெரிஞ்சவா, நமக்கு பிடிச்சவா, அவளோட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும். பிடிக்காத வாழ்கிட்ட ஒரு என்மிட்டி இருக்கும். ரெண்டு பேரும் எய்தாப்புல வந்து ரெண்டு பேருக்கும் ஒரு சண்டை நடக்கிறதுன்னா, சாதாரணமா இருக்கிறவா தன்னோட ஃப்ரெண்டை ஹெல்ப் பண்ணுங்கிறதுக்காக அந்த ஃப்ரெண்டு கிட்ட தான் போவா. எனக்கு இந்த ஆளை பிடிக்கலன்னா அந்த சைடு போக மாட்டேன், இந்த சைடு தான் போவேன். மோதிக்கும் வேற யாராவது ராகுல் காந்திக்கும் சண்டை நடந்ததுன்னா மோதி பக்கம் தான் போகணும் அப்படின்னு. யார் நச்சு, யார் கரெக்ட், யார் தப்பு, அதுக்கறவா அப்புறமா தான் பார்ப்போம். யார் நமக்கு பிடிச்சவாளோ அவகிட்ட தான் நம்ம போவோம். இந்தியாவும் இங்கிலாண்டும் சண்டை போட்டு இருந்ததுன்னா இந்தியா பக்கம் தான் நமக்கு போகணும். சாதாரணமா இருக்கிறவா. சத்ரு யாரு, மித்ரன் யாருன்னு பார்க்காம யார் சமமாக இருக்கிறாளோ அந்த மாதிரியான ஒரு பக்தன். பிரகலாதனோட ஒரு அழகான ஒரு கதை இருக்கு. பிரகலாதனுக்கு ஒரு பிள்ளை இருக்கான், விரோச்சன். அவனுக்கும் அவனோட பிரகலாதனோட குருவான சுதன்வ அவரோடையும் அவரோட பிள்ளையோடையும் ஒரு சண்டை நடந்தது. விரோச்சன் சொல்றான், நான் தான் பெரியவன் இங்க, ஏன்னா என்னோட அப்பா வந்து ராஜா, ஸோ நான் தான் பெரிய ஆளு அப்படிங்கிறான். அதுக்கு சுதன்வன் சொல்றான், நீ பெரிய ஆள் இல்லை, நான் தான் பெரிய ஆளு. ஏன்னா என்னோட அப்பா வந்து ஒரு ரிஷி. ரெண்டு பேருமே சண்டை போட்டு இருக்கா. என்னோட ரிஷி, என்னோட அப்பா தகப்பன் அங்கீரஸ், அவர்தான் ரிஷி, அவர்தான் மேலானவர். என்னோட அப்பா, என்னோட தகப்பனார் வந்து பிரகலாதன் ராஜா, அவர்தான் பெரியவர். சண்டை போட்டு இருக்கா. ரெண்டு பேரும் சண்டை போடச்ச யார் இதுல ஒரு பெட் அடிக்கலாம் அப்படிங்கிறா. ரெண்டு பேரும் பெட் அடிச்சுக்கிறா. யார் இதுல நிஜமோ அவ வந்து அவ தான் உயிர் இருக்கணும், இன்னொருத்தருக்கு உயிர் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு பெட்டு.
பரவாயில்ல பெட் அடிக்கலாம் அப்படின்னு 2 பேரும் பெட் அடிச்சுட்டு 2 பேரும் கேட்குறா, யார் நம்ம ஜட்ஜா வச்சுக்கலாம் அப்படிங்கிற. அதுக்கு அந்த சுதன்வன் சொல்றான், உன்னோட தகப்பனார் தானே ராஜா பிரகலாதன், அவரே ஜட்ஜா இருக்கட்டும் அப்படிங்கிற. அதுக்கு அந்த விரோச்சன் சொல்றான், அது எப்படி எங்க அப்பாவை நீ ஃப்ரெண்டு ஜட்ஜ் ஆக்கினா அவர் என் சாதகமா பதில் சொன்னார்னா நீ அதை தப்பா எடுத்துப்பியே அப்படிங்கிற. இல்ல, என்னோட தகப்பனார் அங்கீரச ரிஷி அவர் சொல்லிருக்கார், உங்க அப்பா எப்பொழுதுமே சமமாக இருப்பார், ஃப்ரெண்டு எனிமிங்கிற வித்தியாசமே பார்க்காம இருப்பார், சத்ரு மித்திரன்லாம் பார்க்க மாட்டார், அதனால எனக்கு நம்பிக்கை இருக்கு உங்க அப்பா மேல, உங்க அப்பாவே ஜட்ஜா இருக்கட்டும் அப்படின்னு போறார். 2 பேரும் 2 குழந்தைகளும் பிரகலாதன் கிட்ட போறார். அப்பா நீ சொல்லு, நான் பெரியவனா சுதன்வன் பெரியவனா அப்படின்னு இந்த விரோச்சன் கேட்கிறான். அதுக்கு பிரகலாதன் சொல்றான், இந்த மாதிரி எது கேள்வி உனக்கு வருது? இல்லப்பா, நானும் அவனும் பெட்டு வச்சுட்டு இருக்கோம், யாரு எங்க 2 பேர்ல மேலானவரா சிறந்தவரா இருக்காளோ அவாதான் உயிரோட இருப்பா, இன்னொருத்தருக்கு சாதனம் அப்படிங்கிறார். அது பிரகலாதன் புன்முறுவலோட சொல்றார், உன்னோட ஃப்ரெண்டு சுதன்வன் தான் மேலானவன், ஏன்னா அவன் உன்னோட தகப்பனாரான என்னோட குருவன் மகன் அவன் சொல்லிட்டு என்னோட பிள்ளைய அழிச்சுன்னு போய் தூக்கில மாட்டு விட்டுருங்கோ அப்படின்னு சொல்லிடுறான். ஸோ அதுக்கு சுதன்வன் உடனே கேட்குறான், வெயிட் நில்லுங்கோ, என்கிட்ட 2வது ஒரு கேள்வி இருக்கு, நான் பெரியவனா நீ பெரியவரா? பிரகலாதன் கேட்கிறார், யார் நமக்குள்ள சிறந்தவர் அப்படிங்கிறார். அதுக்கு பிரகலாதன் சொல்றான், நானும் இரண்யகசிபுவான ஒரு அசுரர் வீட்டில் பிறந்திருக்கேன், நீ ரிஷி புத்திரன், அந்த ரிஷி என்னோட குரு வேற, அதனால நீதான் சிறப்பானவன் என்னை விட அப்படிங்கிற. அதுக்கு சுதன்வன் சொல்றான், அப்படின்னா நான் சொல்றதெல்லாம் கேட்பியா அப்படிங்கிற. நான் நீ சொல்றதெல்லாம் கேட்பேன் அப்படின்னா விரோச்சனை விட்டுரு. உடனே பிரகலாதன் அந்த விரோச்சனை விட்டுருங்கப்பா அப்படிங்கிற. அவனை விட்டுருங்கிறதும் அதே மாதிரிதான் சொல்றார். அவன் தூக்கில போடுங்கிறதும் அதே முகத்தோட அதே புன்முறுவலோட சொல்றார். எல்லாமே சமமாக இருக்கு. சோ அந்த மாதிரியான ஒரு பக்தி. சமசத்ரௌச்ச மித்ரேச்ச ததா மானாபமானயோஹோ. மானம் அவமானம் இது 2மே சமமாக பார்க்கறது. ஏன்னா இந்த மானம் அவமானம் இதெல்லாம் நம்ம தேகத்துக்கு தான், நமக்கு கிடையாது. நம்ம சமமா இருக்கும், ஏன்னா நமக்குள்ள இருக்கிறது பகவான். பகவான் சமமா இருக்கார் எல்லாருக்குமே. எனக்கு பகவானே சொல்ற, நான் யார் வேணாலும் எல்லாருமே எனக்கு ஒண்ணுதான். யாருக்குமே நான் வேறுபாடு பாடலை அப்படின்னு பாக்கறச்சு நமக்கும் எல்லாமே ஒண்ணுமே, எல்லாமே சமமா இருக்கிறதுனால மானம் அவமானம் இது 2ம் உடம்புக்கு தான், நமக்கு கிடையாது. ஷீதோஷ்ண சுக துக்கேஷு சம. ஷீத உஷ்ண சுக துக்க இதெல்லாம் ஒரு மெட்டஃபர் மாதிரி. அதாவது வெறும் ஷீதா உஷ்ண அப்படின்னா ஷீதனா கோல்டு குளிர், உஷ்ணனா சூடு வெயில். ஸோ இப்போ குளிர் நல்லதா வெயில் நல்லதா, அதே ஒரு கேள்விதான். ராஜஸ்தான்ல சம்மர்ல உட்காந்து 50 டிகிரி பார்க்கறது அவன்கிட்ட போய் கேளுங்கோ, சீதம் நல்லதா உஷ்ணம் நல்லதா அப்படின்னு. அதே மாதிரி ஒரு ஐஸ் கோல்ட் கண்ட்ரி ஸ்னோல உட்காந்து இருக்கிற 30 இந்த ரஷ்யால அப்படி பயங்கரமான குளிர்ல உட்காந்து இருக்கிறவர்கிட்ட போய் கேளுங்கோ, சீதம் நல்லதா உஷ்ணம் நல்லதா, எல்லாம் ஒண்ணு அதுக்குன்னு ஒரு இது இருக்கு. ஆனா அது மெட்டஃபரா எடுத்துக்கணும். அப்படின்னா என்ன மெட்டஃபர் இது? இது நம்ம
இந்த சீதம் உஷ்ணம்ங்கிறது எப்படி தெரியுது? நம்ம தேகத்தினால தெரியுது. தேகத்தினால நமக்குள்ள இருக்கிற புலன்கள்னால நமக்கு தெரியுது இது சீதம் இது உஷ்ணம். காதால சொல்றது இல்ல சீதம் உஷ்ணம்னு. காதாலையும் சொல்லலாம், பட் காதால கேட்டு சொல்றது இல்ல, பார்த்து சொல்ல முடியாது, உணர்ந்து சொல்றோம். அந்த மாதிரி சீதம் உஷ்ணம்ங்கிறது உணர்வுனால வந்தது. ஸோ அந்த உணர்வுகள்னால எது வந்தாலும் அதெல்லாம் சமம். அப்படின்னா என்ன? நல்ல மாதிரி தோணித்தினால் நல்ல சூழ்நிலை இருந்தாலும் கெட்ட சூழ்நிலை இருந்தாலும் ரெண்டுமே சமமாக இருக்குது. சுக துக்க, சுக துக்க இதெல்லாம் மனசுக்கு இருக்கிறது. கண்ணால பாக்குறோமா சுகம்னா என்ன துக்கம்னா என்னன்னு? அதெல்லாம் பார்க்க முடியாது. மனசால உணர்தான். இது என்னங்க தொட்டா வருது சுகம் துக்கம் இல்லை, அதெல்லாம் மனசுலதான் இருக்கு. சோ உடம்புகளால இந்த தேகத்துல இருக்கிற புலன்கள்னால வர சூழ்நிலைகளா இருக்கட்டும், என் மனசால வர சுகங்கள் துக்கங்களா இருக்கட்டும், என் புத்தியால இருக்கிற இந்த மானம் அவமானம், அது மானம் அவமானங்கிறது புத்தியால வருதான். புத்திக்கு தான் தெரியும் இது மானமா என்ன மானம் படுத்தி சொல்றான், இது என்ன அவமானப்படுத்தி சொல்றான் அப்படிங்கிறது. இது வந்து உடம்புல இருக்கிற இதனால புலன்கள்னால நமக்கு புரியாது, மனசால அது புரியாது, புத்தியால தான் தெரியும். இப்படி சொல்றானா அப்படின்னா என்ன குத்தி தான் காமிக்கிறான், இது என்ன அவமானப்படுத்துறான், இது என்ன நல்லா சொல்றான் அப்படி. ஸோ இது புலனுடன் உடம்புல இருக்கிற புலன்கள்னால இருக்கட்டும், மனசால இருக்கட்டும், புத்தியால இருக்கட்டும், எல்லா விதமாகவும் சமமா இருக்கிறது தான் ததாமானாபமானயோஹோ சீதோஷ்ண சுக துக்கேஷு சமா. இதெல்லாம் எப்படி வரும் அப்படின்னா சங்க விவர்ஜித. சங்கம், சங்கம்னா பிணைப்பு, அட்டாச்மெண்ட். இதுதான் சொல்லிண்டே வர்றார் பகவான். சங்க விவர்ஜித்தனா ஒரு அட்டாச்மெண்ட் இல்லாம இருக்கிறது, எதோட ஒரு பிணைப்பு இல்லாம இருக்கிறதுனா இந்த உலகத்துல இருக்கிற விஷயங்கள்ல இருந்து பிணைப்பு இல்லாம இருக்கிறது. ஏன்னா நம்மளோட உடம்போடையோ நம்மளோட மனசோடையோ நம்ம புத்தியோடையோ தூரம் பண்ணி எடுக்க முடியாது. நமக்கு வந்து அதோட சேர்ந்தா இருக்கணும். ஆனா இதெல்லாத்தையும் ஒரு அதுலேருந்து வர அனுபவங்கள்லேருந்து டிட்டாச்சா இருக்கணும். கண்களால பார்க்குற பொருள்களா இருக்கட்டும், காதலா கேட்கறது இந்த இசைகளா இருக்கட்டும், வாயிலா கேட்ட ருசிகளா இருக்கட்டும், உடம்புல வர இந்த சுகம் துக்கங்களா இருக்கட்டும், மனசுக்கு பிடிக்கிற துக்கங்கள் சுகங்களா இருக்கட்டும், புத்தியில எது நல்லது எது நல்லது இல்லைன்னு படுறதா இருக்கட்டும், அதெல்லாத்திலையும் நமக்கு ஒரு பிணைப்பு இல்லாம இருக்கிறது தான் சங்க விவர்ஜிதா. துல்லிய நிந்தா ஸ்துதிஹி. நிந்தா நிந்தனை பண்றது, ஸ்துதி நல்லா பேசுறது, அது ரெண்டுத்துக்கும் துல்லியமா இருக்கிறது. மௌனி, மௌனி, மௌனினா இதுல வந்து மௌனம்னா வாயால பேசுறதுக்கு இல்ல. அப்படி வாயால பேசாம இருக்கிறோம்னா யார் வேணாலும் பக்தனா ஆயிட முடியும். மனசால மௌனமா இருக்கிறது. மனசால மௌனமா இருக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம்னா எப்பொழுதுமே ஸ்மரணம் பண்ணிட்டு இருக்கிறது, எப்பொழுதுமே பகவானோட நமனம் பண்ணிட்டு இருக்கிறது, உள்ளுக்குள்ள மௌனமா இருக்கிறது. உள்ளுக்குள்ள இருக்கிற சஞ்சலங்கள் எல்லாத்தையும் நிறுத்தி, உள்ளுக்குள்ள நமக்கு நிறைய பேச்சுவார்த்தை நடந்துட்டே இருக்கும். வாயால பேசுறது தான் பேச்சுங்கிறது கிடையாது. வாயை பொத்தி 5 நிமிஷம் இருந்தாலும் நமக்குள்ள பேச்சு நடந்துட்டே இருக்கும், பேச்சுவார்த்தைகள். அதெல்லாத்தையும் ஷட் பண்ணிட்டு பகவான் மேலேயே லயிச்சுட்டு இருந்தானா அதான் மௌனி. உள்ளுக்குள்ள இருக்கிற சத்தங்களை ஸ்டாப் பண்றது தான் மௌனம். இங்க துல்லிய நிந்தா ஸ்துதி மௌனி சந்துஷ்டோ ஏன கேனச்சித். எந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் சந்துஷ்டமா இருக்கணும். मालिक इतना दीजिए जामे कुटुंब समाए, मैं भी भूखा ना रहूं साधु न भूखा जाए कबीरा साधु न भूखा जाए. கபீரர் சொல்றார் பகவான்கிட்ட, மாலிக் இத்தனா தீஜியே, எனக்கு இவ்வளவு கொடு,
எவ்வளவுனா என்னோட இந்த குடும்பத்தை என்னால பார்த்துக்க முடியும். குடும்பங்களுக்கு என்ன தேவையானதோ அதை நான் பார்த்துக்க முடியும். மேபி பூக்கா நாரம், நானும் உணவில்லாம இருக்க வேண்டாம். சாதுன பூக்கா ஜாய், நல்லவர்கள்லாம் என் வீட்டுக்கு யார் அவளும் பசியோட போகக்கூடாது, அவளை கொடுத்தா எனக்கு போரும் அப்படின்னு பகவான் சொல்றார். பகவான்கிட்ட கபீரர் சொல்றார். அதே மாதிரிதான் சந்துஷ்டோ ஏன கேனச்சித், எவ்வளவு தேவையோ அவ்வளவுதான் வேணும், அதுக்கு மேல அதுலயே சந்துஷ்டமா இருக்கிறது. நமக்கு அது எவ்வளவு தேவைங்கிறதே நமக்கு தெரியாது. இப்ப நம்ம நமக்கு எவ்வளவுதான் நல்ல ரொம்ப நல்லவரா வீட்டுல இருந்தாலும் ஏன் வேலையெல்லாம் நிறுத்திட்டு வீட்டுல உட்காந்துருக்கலாம் பகவானை பார்த்துன்னு, ஐயோ எனக்கு பணம் வேணுமே, என்ன இவ்வளவு பணம் இருக்கு, எவ்வளவு பணம் வேணும் நமக்கு தெரியுமா? தெரியாது. ஏன்னா ஏன் தெரியாது அப்படின்னா நமக்கு என்ன தேவைங்கிறதே நமக்கு தெரியாத ஒரு உலகத்துல நம்ம இருக்கோம். இந்த தேவைகள்லாம் எப்படி வரும், எந்த ரூபத்துல வரும் தெரியாதனால, அந்த பயத்தினால பகவான் நமக்கு அந்த சமயத்துல கிடைக்குமா கிடைக்காதா இந்த ஒரு டவுட்டோடையே பகவான் நம்ம புத்தி செலுத்தாம பணத்து மேல புத்தி செலுத்தி இவ்வளவு வேணும், வேண்டே இருக்கணும் அப்படின்னு ஒரு திருப்தி இல்லாம இருக்கும். திருப்தி இல்லாம இருக்கணும்னு நமக்கு தேவையா? நமக்கு திருப்தி தான் தேவை. ஆனா மனசுக்கு எப்பொழுதுமே திருப்தி போருமா பணம் அப்படின்னா போராது அப்படின்னு தான் வாயில வரும். ஏன்னா நமக்கு தெரியாது. ஏன் தெரியாது அப்படின்னா அதோட மகிமை நமக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கிறதுனால இந்த பணம் எவ்வளவு வேணுங்கிறதே தெரியாது. அந்த மாதிரி வச்சுருக்கோம். ஸோ அதனால நம்மளால அந்த சந்துஷ்டப்பட முடியாது. ஆனா பகவானோட ஒன்றா இருந்தவன், பகவானுக்கு சரண் அடைஞ்சவன், பகவான் எனக்கு எல்லாத்தையும் பார்த்துப்பார்னு பகவானே சொல்லியிருக்க, நான் அதை நம்பாம எப்படி இருக்க முடியும்? பகவான் நமக்கு தான் சொல்லியிருக்காரு எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்ன அப்புறம் நம்ம எதுக்கு நம்பாம இருக்கணும்? அப்படி நம்பிருந்தோம்னா சந்துஷ்டமா இருக்கலாம். அந்த மாதிரி பக்தன் சந்துஷ்டோ ஏன கேனச்சித் அனிகேதா அப்படின்னா வீடு இல்லாமல்ங்கிறது அர்த்தம். எங்களை மாதிரி இன்னைக்கு இங்க நாளைக்கு அங்க அப்படின்னு. அதோட மீனிங், ரியல் மீனிங் என்ன, எங்க வசிக்கிறோமோ அதோட ஒரு பிணைப்பு இல்லாம இருக்கிறது. நிறைய பேருக்கு வீட்டை விட்டுட்டு போனான்னா, ஏதோ ஒரு பிக்னிக்கு போனா கூட ரொம்ப அழகான இடத்துக்கு போயிட்டு அப்புறமும் வீட்டுக்கு வந்தா அப்பா நம்ம வீடு அப்படின்னு வாயிலேருந்து வரும். ஏன்னா அந்த வீட்டோட நமக்கு ஒரு பிணைப்பு இருக்கு. நம்மளுது நம்ம வீடு அப்படின்னு ஒரு இந்த மாதிரி 4 சவர் இருக்கிற வீடை பார்த்தே நம்ம இருந்தோம்னா, இந்த உடம்புங்கிற ஒரு வீட்டுல இருக்கிற இந்த பகவான் நம்ம ஜீவாத்மாக்கு எப்படி இருக்கும்? நம்ம வீடுன்னு இருக்கும் இல்லையா அவருக்கும். ஆனா அனிகேதா வீடு இல்லாமல் இருக்கிறது அப்படின்னா, இந்த வீடு இருக்கு, அந்த வீடோட எனக்கு ஒரு பிணைப்பில்லை, அந்த மாதிரி இருக்கிறது அனிகேதா. ஸ்திரமதிஹி, மதி புத்தி ஸ்திரமா இருக்கிறது. எது மேல ஸ்திரமா இருக்கிறது? பகவான் இருக்கார், பகவானோட ரூபத்தோட பகவான் இருக்கார். நிர்குணமான நிராகார பகவான் இல்லை, சகுணமான ஆகாரம் உள்ள பகவான் அப்படி இருக்காருன்னு ஒரு ஸ்திர புத்தியோட இருக்கிறது. எதுக்கும் எனக்கு ப்ரூஃபே வேண்டாம், பகவான் இருக்கா ப்ரூஃப் சொல்லுங்க அப்படின்னு சில பேர் கேட்பா. உனக்கு எப்படி தெரியும்? உனக்கு ப்ரூஃப் சொல்லுங்க. அதெல்லாம் தேவையில்லை, அப்படிலாம் தேவையே இல்லை. ஏன்னா ஸ்திரமா இருக்கா அவளோட புத்தி. அந்த மாதிரி பக்திமான்மே பிரியோ நரஹ, இந்த மாதிரியான பக்திமான், பக்தியோட நிறைஞ்சு இருக்கிறவா. நரஹா அப்படிங்கிறார். இவ்வளவு நேரம் நரஹாங்கிறது யூஸ் பண்ணல, இங்கதான் சொல்ற மனிதன். இந்த மாதிரியான இருக்கிறது தான் மனிதன் சொல்றதுக்கே லாய்க்குள்ளவன். அதனால சொல்ற பக்திமான்மே பிரியோ நரஹ. இந்த மாதிரி டெய்லி இருக்கிற இந்த தேகத்துக்கு வேண்டியதுக்காக அப்படி ஓடி ஓடி அலையிறவன் இல்லை, இதெல்லாம் நமக்கு கிடைக்கும் சந்துஷ்டமா இருக்கிறவன். இவ்வளோ பக்திமானோட இவ்வளவு ரூபங்கள், இவ்வளவு அடையாளங்கள் சொன்னவன், அந்த மாதிரியான இருக்கவன் தான் மனிதன். அவன்தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி 5 வகுப்புகளா சொல்லியிருக்கார். 13 19 ஸ்லோகத்துல பார்த்தீங்கன்னா 5 வகுப்புல சொல்லியிருக்க. இந்த மாதிரி என்னோட பக்திமான், எந்த பக்தி
பக்தனை எனக்கு பிடிக்கும், எந்த பக்தன் அப்படி எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதுல இந்த மாதிரியான 39 கேரக்டர் சொல்லியிருக்காரு. கொஞ்சம் கொஞ்சம் தான் மாற்றல் எதுக்கும் இதுக்கும், ஆனா எல்லாமே இருக்கு. எல்லாமே இருக்கணுமா ஒருத்தன்ட்ட இல்ல, இல்ல ஏதாவது ஒண்ணு இருந்தா போரும். ஆனா எல்லாத்துக்குமே ஒரு மெயின் விஷயம் எல்லாம் இந்த குணத்துல பார்த்தாலும் ராகம் துவேஷம் சுகம் துக்கம் இதோட சங்கம் இல்லாம இருக்கிறது தான் முக்கியமானது. எல்லாத்துலயுமே அப்படிதான் வரும். யோமத் பக்த சமே பிரியாங்கிற பக்திமான்மே பிரியோனராங்க எல்லாமே. இவாள்லாம் பகவான் அவ்வளோ பிரியமா வச்சுருக்கா. அதனால்தான் பகவானுக்கும் இவாள் எல்லாரும் அவ்வளோ பிரியமா இருக்கா. அவள்லாம் எனக்கு பிரியமா இருக்கா. இந்த மாதிரியான அவள்கிட்ட இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கே, அதனால எனக்கு பிரியமா இருக்காருன்னு பகவான் சொல்லல. இந்த மாதிரியான இருக்கிறவாள்லாம் எனக்கு பிரியமா இருக்காங்கிறா. இந்த மாதிரியான இருக்கிறவானா இந்த மாதிரி இருக்கிறவாள்கிட்ட இந்த மாதிரியான குணங்கள் இருக்கும். இந்த மாதிரியான நரன்கள் இந்த மாதிரியான மனிதர்கள் எனக்கு பிரியமானவர் அப்படிங்கிற. எனக்கு பிரியமானவர்கிட்ட இந்த மாதிரி குணங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்ல. இந்த மாதிரியான குணங்கள் இருக்கிற மனிதர்கிட்ட எனக்கு மனிதர்கள் பக்தர்கள் எனக்கு பிரியமானவா அப்படின்னு பகவான் சொல்லிட்டு கடைசி ஸ்லோகத்துல எல்லாத்தையும் ஒரு க்ளோஸமா முழுசா சொல்லிடுவா. ஏ து தர்மியாமிருதமிதை யதோக்தம் பர்யுபாசதே ஸ்ரத்ததானாமத் பரமா பக்தாஸ்தே தீவ மே பிரியா. ஏ யார் தூ ஆதலால் தர்மியாம் தர்மத்தின் அமிர்தம் அமிர்தமானது இதம் இந்த யதஹ இந்த உக்தம் விவரிக்கப்பட்ட பர்யுபாசத்தே வணங்குபவர் ஸ்ரத்ததானா ஸ்ரத்தையால் அருளப்பட்டு மத் என்னை பரமா நோக்கமாக பக்தாகா பக்தர்கள் தே அவர் அதீவ மிகவும் 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 அதீவ மே எனக்கு பிரியாகா பிரியமானவர். ஆதலால் யார் இங்கு விவரிக்கப்பட்ட இந்த தர்மத்தின் அமிர்தத்தை வணங்கி இருக்கிறாரோ, ஸ்ரத்தையால் அருளப்பட்டு என்னையே பரம நோக்கமாக வைத்திருக்கிறாரோ அந்த பக்தர்கள் எனக்கு மிகவும் பிரியமானவர். பகவான் சொல்றார். ஒரு க்ஷணமா பார்க்கலாம். ஏ து தர்மியா மிருதமிதை ஏ து இல்ல ஏ து ஏ நெடில் எழுத்து தூ குரில் எழுத்து ஏ து தர்மியா ரப்பார் கொடுத்து இம்யா 3 இருக்கு. தர்மியா இங்க தர்மியாம் இம்மு வரக்கூடாது. தர்மியா தனியா மிருதமி தை மிருத மிருத மீ த எல்லாமே குரில் எழுத்துகள். ये तु धर्म्या मृतमिदै यथोक्तम यथोक्तम இல்ல यथोक्तम थो में रागात கொடுத்து यथोक्तम पर्युपासते श्रद्धाना श्रद्ध இந்த ரெண்டு இருக்கு. ஸ்ரத்ததானா தானா ரெண்டுமே நெடில் எழுத்துக்கள். ஸ்ரத்ததானா மத் பரமா பக்தாஸ்தே தீவ மே பிரியா. பக்தா பமிராக தாஸ்தே தாமிராக பக்தாஸ்தே தீவ மே பிரியா. अनुजा जी. जय श्री कृष्णा सर. जय श्री कृष्ण. एतु धर्म्यामृतमिधे यथोक्तं पर्युपासते श्रद्धधाना मत्परमा भक्तास्तेतीव मे प्रियाः. பியூட்டிஃபுல். ரொம்ப அழகா சொன்னேன். வண்டர்ஃபுல். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ஏ து
ஏ அப்படின்னா யார், அவாள்லாம் அப்படிங்கிற. அவாள்லான இந்த மாதிரி பக்தாகள் பத்தி சொன்னமே, அந்த பக்தர்கள். எந்த பக்தர்கள் பத்தி நீ கேள்வி கேட்டியோ அர்ஜுனனே, அந்த பக்தர்கள். பகவான் வந்து அர்ஜுனன் என்ன கேட்டா, யாரு பெரிய பக்தன் அப்படின்னு சொல்றதுக்கு பகவான் சொல்றார், யார் வந்து ஒரு சகுணமான ஆகாரமுள்ள பகவானை யாரு பக்தி பண்றானோ அவன்தான் சிறந்தவன் அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தோட கன்க்ளூட் பண்ற. சோ இந்த மாதிரியான பக்தர்கள் யாரு, இவாளுக்கெல்லாம் பகவான் மேல அப்புறம் அப்பே எக்ஸ்ட்ரீம் லவ் இருக்கிறது. பகவான் மேல முழு நம்பிக்கையுடன், முழு ஸ்ரத்தையுடன், முழுசா அன்புடன் பகவான் அப்படியே அவர்கிட்ட சரண அடைஞ்சவர். பகவான் சொல்லி கொடுத்த எந்த வழியோ அந்த வழியில நடக்கிறவா இவாள்னா ஏ தூ அப்படின்னா, ஏ தூ அப்படின்னா அது இந்த மாதிரியான பக்தர்கள், அந்த மாதிரியான பக்தர்கள் இல்லை, இந்த மாதிரியான பக்தர்கள் சொல்றதுக்காக தூ அப்படிங்கிறார். ஏ தூ ஸ்ரத்ததானா, ஸ்ரத்தையோட இருக்கிறது, நம்பிக்கையோட இருக்கிறது. இந்த ஸ்ரத்தைங்கிற ஒரு வேர்டு வந்து இவ்வளவு சொன்னாரே 39, அதுல ஸ்ரத்தை பத்தி சொல்லல. ஏன்னா பகவான் அடைஞ்சவா ஸ்ரத்தை இல்லாம அடையவே முடியாது. இந்த 31 குணங்கள் அவள்கிட்ட இருக்கு அப்படிங்கிறது வந்து அதுல ஸ்ரத்தைங்கிற ஒரு வேர்டை யூஸ் பண்ணது. ஏன்னா ஸ்ரத்தை அப்படிங்கிறது வந்து கிவன், அது இல்லாம ஒரு பக்தனே இருக்க முடியாது. இந்த மாதிரி 2 பக்தன்கள்லாம் எந்த மாதிரியான பக்தன் பார்த்தாலும் சரி, ஸ்ரத்தாங்கிறது முதல்ல. சோ பகவான் மேல ஸ்ரத்தை வச்சுருக்கவா, மத் பரமா, என்னையே பரம நோக்கமா வச்சுருக்கிறவா. ஏன்னா இந்த மாதிரியான ஒரு என்னையே பரம நோக்கமா இருக்கிறச்சுதான் இந்த குணங்கள்லாம் வந்துட்டு இருந்துட்டு இன்னும் பெருசாயிண்டே போகும். அதுக்குதான் சொல்ல, இந்த குணங்கள் இருக்கிறதுனால அந்த பக்தன் இல்லை, இந்த பக்தனா இருக்கிறதுனால தான் இந்த குணங்கள்லாம் வந்துட்டு இருக்கு. ஸ்ரத்ததானா மத்பரமா, என் மேல முழுச நம்பிக்கை வச்சுட்டு மத்பரமா என்னையே பரம நோக்கமா வச்சுட்டு இருக்கிறவா. இதேதான் பகவான் வந்து 55வது ஸ்லோகத்துல வேற சொல்ற, 11வது அத்தியாயத்துல பார்த்தீங்கன்னா மத்பரமா. சோ இந்த மத்பரமாங்கிறது அவ்வளவு ஒரு முக்கியமான அர்த்தம். என்னையே பரம நோக்கமா வச்சுருக்கிறவா. அந்த மாதிரியா இருக்கச்ச எல்லா விதமான அப்டக்கல்ஸும் விக்னங்களும் தானாவே அழிஞ்சு போயிடும். அண்ட் இந்த பாதையில நம்மளால ஈஸியா போயிட்டு இருக்க முடியும். அதுக்கு ரொம்ப முக்கியமானது ஸ்ரத்தையும் பரம நோக்கமா வச்சுருக்கிறதும். தர்மியாமிருதம் இதம் யதோக்தம், இந்த 39 குணங்கள் சொன்னார் பக்தனோட. இந்த எல்லா குணங்களும் நல்லது, நல்ல விஷயங்கள், ஞானமுள்ள விஷயங்கள். இதுல இருந்து தப்பானது ஒண்ணுமே இருக்க முடியாது. அதனாலதான் இது அமிர்தமா சொல்றார், தர்மியாமிருத அப்படிங்கிற தர்மத்தோட அமிர்தம் இது. அது எப்ப நடக்கும்னா பகவான் அடையணும் அப்படிங்கிற ஒரு பரமா நோக்கத்தோட இருக்கச்சு இந்த தர்ம அமிர்தம் வரும். அந்த மாதிரி ஒரு தர்மாமிர்தத்து நமக்கு கிடைச்சோன்னா இந்த மானம் அப்மானம் சீதம் உஷ்ணம் இதெல்லாம் சுகம் துக்கம் எல்லாமே போயிடும். எல்லார்ட்டுமே இந்த குணங்கள்லாம் இருக்கு ஒரு அளவுக்கு. எந்த மாதிரியான ஒரு ஆள் எடுத்தாலும் சரி, அவளுக்கு இந்த மாதிரி சமமா இருக்கிற திருஷ்டி இருக்கவும் எல்லாருக்குமே துளி துளி இருக்கும். எல்லார்ட்டையுமே நல்ல குணங்கள் இருக்கும், கெட்ட குணங்கள் இருக்கும். ஆனா
எல்லாமே பகவானை அடைஞ்ச ஒரு ஞானிக்கு கெட்ட குணங்கள் இருக்காது, வெறும் நல்ல குணங்கள் தான் இருக்கும். அந்த நல்ல குணங்கள் தான் இந்த 5 குரூப்ல 39 குணங்களா காமிச்சிருக்கார். கெட்ட குணங்களுக்கு இது மாதிரி குரூப் எல்லாம் போட்டு இருக்கிறதெல்லாம் போடல. ஏன்னா பகவான் சொல்ற பக்தனா இருக்கிறவனுக்கு இந்த கெட்ட குணங்கள்ல ஒன்றும் கிடையவே கிடையாது, அதுக்குன்னு ஒரு தனியா ஒரு குரூப் எல்லாம் போட வேண்டாம். இந்த 5 குரூப்ல இருக்கிற 39 விஷயங்களை மட்டும் போட்டிருக்கார். இதெல்லாம் நல்ல குணங்கள்ங்கிறதுக்கா. சாதாரண மனிதன் இருந்தாலும் பகவான் பக்தி வச்சுட்டு இருக்கிறவா, சாதாரணமா இருக்கிறவா கூட அவளுக்கும் கொஞ்சம் செல்ஃப் கண்ட்ரோல்லாம் இருக்கும். இது பண்ணக்கூடாது, அதை பண்ணக்கூடாது. ஆனா சில சமயத்துல அது விட்டு போயிடும். அது முழுசா கடைபிடிக்க முடியறது இல்லை. பூஜை பண்ணும், புனஸ்காரம் பண்ணும், பகவானை வழிபாடு பண்ணும் அப்படின்னு வரும். ஆனா அது கண்டினியூஸா இருக்காது, வந்துட்டு போயிட்டு இருக்கும். கெட்ட வழியில கூட பண்ணுவா. இது சாதாரணமான ஒரு மனிதன். அண்ட் இந்த மாதிரி நல்ல குணங்கள் இருந்தாலும் அதை பத்தியான ஒரு கர்வமோட இருப்பாவா, சாதாரணமா இருக்கிறவா. ஸோ அதெல்லாத்தையும் விட்டுட்டு இந்த தர்ம அமிர்தம் யாருக்கு வந்திருக்கோ, யாருக்கு கிடைக்கிறதோ, அவளுக்கு எல்லாமே கெட்ட குணங்கள் எல்லாம் போயிடும், நல்ல குணங்கள் மட்டும்தான் இருக்கும். நல்ல குணங்கள் இருக்குங்கிற ஒரு மமதை கூட இல்லாம இருக்கும். நல்ல குணங்கள்லாம் ஏன் வருது? பகவான் மேல ஒரு பக்தி இருந்தா இந்த குணங்கள்லாம் தானா வரும் தான் பகவான் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப கெட்ட குணங்கள் ஏன் வருது? ஏன்னா நமக்கு பகவான் மேலேருந்து நம்மளோட நோக்கத்துல கொஞ்சம் இப்படி ஆயிட்டு, ஆஹா இந்த உலகத்துல இருக்கிற நல்ல 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 விஷயங்கள் இருக்கே, அது கிட்ட போலாம் அப்படின்னு போனதுனால தான் நமக்கு இது கெட்ட குணங்கள்லாம் நமக்கு வருது. ரொம்ப கெட்டமான குணமல்ல அந்த ஆளா இருந்தாலும் அவன்கிட்ட கொஞ்சம் நல்ல குணங்கள் இருக்கதான் இருக்கும். ஏன்னா பகவான் அவாக்குள்ள இருக்கா. பகவான் தனக்குள்ள ஒருத்தருக்குள்ள இருக்கிறதுனால நல்ல குணங்கள் இல்லாம ஒரு மனுஷன் இருக்கவே முடியாது. ஆனால் அவன் இந்த பிணைப்புகள்னால, ராகம் துவேஷம் இருக்கிறதுனால அவனுக்கு இந்த கெட்ட குணங்கள்லாம் வந்துட்டே இருக்கும். ஆனா இது எல்லாத்தையும் உடனும் அப்படிதான் பகவான் சொல்றார். பர்யுபாசத்தே, பகவான் என்ன சொல்றாருன்னா, இந்த 39 குணங்கள்னால இருக்கிற இந்த தர்ம அமிர்தம் அதை எடுத்துண்டு ஸ்ரத்தையோட இருக்கிறது, இதுதான் பரியுபாசத்தை. வழிபாடுதல் பண்றதுதான் இதோட லிட்டரல் மீனிங். ஆனா இங்க பரியுபாசத்தை அப்படின்னா இந்த தர்ம அமிர்தத்தை பருகிண்டு ஸ்ரத்தையும் ஒரே நோக்கத்தோடையும் பகவானோட இருக்கிறது தான் பரியுபாசத்தை. இந்த மாதிரியான பரியுபாசத்தை, இந்த மாதிரியான ஸ்ரத்தையும் பக்தியுடனும் இந்த 39 நற்குணங்களையும் யார் அடைக்கிறாளோ, யாருக்கு அடைய நினைக்கிறாளோ அவாதான் வழிபாடு பண்றா, அதான் பரியுபாசத்தை. பக்தாஸ்தே தீவமே பிரியாக. இந்த மாதிரியான பக்தர்கள் தீவமே பிரியா, அதிகமா பிடிக்கும். பகவான்கிட்ட அர்ஜுனன் கேட்கிற எந்த மாதிரியான பக்தன் மேலானது அப்படிங்கன்னு பகவானுக்கு பதிலுக்கு இதெல்லாம் சொல்றார். பக்தன்னா என்ன, பக்தனுக்குள்ள என்னெல்லாம் குணம் இருக்கும், இந்த மாதிரியான குணங்கள் இருக்கிறவா என் மேல முழு சத்தையும் என்னையே நோக்கமா இருக்கிறவாளுக்கு தான் அவாதான் எனக்கு ரொம்ப பிடிச்சவானவா. அதி பிரிய, தீவமே பிரிய அப்படின்னு பகவான் சொல்றார். இந்த ஸ்லோகத்துல கடைசியா சொல்றச்ச 2 விஷயம் தான் ரொம்ப மெயினா சொல்ற. ஸ்ரத்தை அண்ட் பரம நோக்கம்.
மத்பரமஹ. இது ரெண்டும் இந்த இந்த அத்தியாயத்தை சொன்ன எல்லாமும் சேர்ந்ததுதான் தர்ம அமிர்தம். சோ ஏன் இந்த மாதிரியான ஸ்ரத்தையும் இந்த பரம நோக்கமும் ரொம்ப முக்கியம்? இப்ப நம்மளே நம்ம குழந்தைகள், நான் என்னோட பர்சனலாவே சொல்றேன், ஒரு ஒரு லெவல்ல ஒரு புத்தி வந்த அப்புறமும் எனக்கு ஒரே நோக்கம் தான் இருந்தது, ஐஐடிக்குள்ள போகணும், என்ன ஆனாலும் பாட்டும் ஐஐடிக்குள்ள போகணும் அப்படின்னு ஒரு பரம நோக்கம். அதுக்காக என்னெல்லாம் பண்ணமோ பயந்து கீந்து படிச்சுட்டே இருப்பேன். இந்த மாதிரி எனக்கு அந்த ஐஐடி மாதிரி இன்னொருத்தருக்குலாம் என்னெல்லாமோ விஷயங்கள் இருக்கும், பரம நோக்கமா இருக்கும். ஏன்னா அந்த பரம நோக்கத்துல இருக்கிறது தான் நம்மளால இந்த வேற எதுக்குமே ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம, எதுக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டேன். இந்த ஐஐடி செய்யறதுக்காக என்னெல்லாம் பண்ணுமோ அதுக்கு தான் மெயினா இம்பார்ட்டன்ஸ். எல்லா டிஸ்ட்ராக்ஷன்ஸும் போயிடும், வரத்துக்கே வராது இதே பரம நோக்கமா இருந்ததுன்னா. அது அடைஞ்ச அப்புறம்தான் அந்த நோக்கமா அது மேல இருக்கிற இதுவும் போயிடும். அது வரைக்கும் அந்த நோக்கம் நம்மளை அப்படியே அது கிட்ட அழிச்சுன்னு போயிடும். ஸோ பகவான் சொல்ற, என் மேல அந்த மாதிரி ஒரு பரம நோக்கமா வச்சுட்டு இருந்தேன்னா, ஒரு ஸ்ரத்தையும் முழு ஸ்ரத்தையோட இருந்தேன்னா நீ என்ன ரீச் பண்ணிடுவ. அதனால்தான் நீ எனக்கு ரொம்ப பிரியமானவனா இருக்க. இந்த பக்தருக்கு இது இதுதான் அவது கிடைக்கும் அப்படின்னு நினைச்சுட்டு பக்தி பண்றது இல்லை. இது பகவான்னா இது அப்படின்னு நினைச்சிட்டு இல்லை, பகவான் அடையணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல இருக்கா. பகவான்னா இது அப்படின்னு இல்லை, எனக்குள்ள இருக்கிறது தான் பகவான், பகவானோட துளிதான் வெளியில பகவான் எல்லாம் அந்த மாதிரி இல்லை. பகவான் அடையணும் அப்படிங்கிற ஒரு பரம நோக்கமா வச்சுட்டு இருக்கிறவாதான் அவாதான் பக்தர்கள். இதான் பக்தி யோகத்துக்கும் ஞான யோகத்துக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ். பக்தர்கள் இதெல்லாம் யோசிக்கிறது கூட இல்லை. எனக்குள்ள இருக்கிறது தான் வெளியில இருக்கிறது பகவானும் ஒண்ணுதான் அப்படிலாம் யோசிக்கிறது இல்லை. பகவான் அடையணும், பகவான் மேல முழு ஸ்ரத்தை இருக்கு, பகவான்கிட்ட முழுசா சரண் அடைஞ்சிடுறேன் அப்படிங்கிறவாதான் பக்திமான். அவளுக்கு இந்த மாதிரியான குணங்கள் இருக்கு, அவாதான் எனக்கு ரொம்ப பிரியமானவா அப்படின்னு பகவான் கிளியரா அந்த கேள்விக்கு பதில் சொல்லி இந்த அத்தியாயத்தை முடிக்கிறார். புஷ்பிகாவை எடுத்துக்கலாம். ஓம் தத்சதிதி ஸ்ரீமத் பகவத்கீதாசு நிறுத்திக்கணும். உபனிஷத்சு பிரம்ம வித்யாயாய் யோகசாஸ்திரே ஸ்ரீ கிருஷ்ணார்ஜுன சம்வாதே அங்க நிறுத்திக்கலாம். பக்தி யோகோ நாம த்வாதசோத்யாயः. பக்தி யோகோ நாம த்வாதசோ மாமேல் ராகத்திற்கு முழு ஸ்லோகம். ஓம் தத்சதிதி ஸ்ரீமத் பகவத்கீதாசு உபனிஷத்சு பிரம்ம வித்யாயாம் யோகசாஸ்திரே ஸ்ரீ கிருஷ்ணார்ஜுன சம்வாதே பக்தி யோகோ நாம த்வாதசோத்யாயः. ஓம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. 10 மணி ஆயிடுச்சு, அப்படியே முடிச்சாச்சு.